ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற வீடியோ தான். அந்த கமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன வீடியோன்னு சொல்லிவிட்டு. இந்த மிஷினில் பவர் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. என்கிட்ட இருக்கிறது இந்த பவர் மிஷின் தான். இதில் எப்படி பவர் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுக்கு சிம்பிளாக ஒரு 2 விஷயம் இருந்தால் மட்டும் போதும், பவர் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது என்னென்ன விஷயம்னு பார்த்துடலாம் வாங்க. முதல் விஷயம் வந்துட்டு நம்ம பெடல் தான். இந்த பெடல் இருக்குது இல்லைங்களா, இந்த பெடலில் வந்து இந்த இடம் வந்து இதை ஹைட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பெடல் மேலே வேணும் அப்படின்னா மேலே கீழே பண்ணிக்கலாம், மேலேயும் பண்ணிக்கலாம், கீழேயும் இறக்கிக்கலாம். இந்த நெட்டை வந்துட்டு லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பக்கமும் இருக்கும், இந்த சைடு இருக்கும். சில பேருக்கு ஒரு சைடு மட்டும் இருக்கும், சில பேருக்கு 2 சைடு இருக்கும். எனக்கு வந்துட்டு 2 சைடுமே இருந்துச்சு. ஒரு தடவை இதை கொஞ்சம் லூஸு டைட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கழட்ட போனப்போ தான் ஒரு சைடு இருந்த ஸ்க்ரூ வந்துட்டு எனக்கு கட் ஆகிடுச்சு. ஒரு சைடு ஃபுல்லாகவே அப்படியே அந்த கரெக்டாக அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது கட் ஆகிட்டு அது விழுந்துடுச்சு. திரும்ப அதை கழட்டவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. அதனால் என்கிட்ட இல்லை. 2வது விஷயம், இந்த இடம் அந்த பெடலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இல்லைங்களா, அந்த பெடலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால இந்த இடத்த வந்து இப்போ நான் ஃபுல்லாகவே லூஸ் பண்ணி விட்ருக்கேன். இன்னும் இந்த கேப் வரைக்கும் லூஸ் பண்ணலாம். லூஸ் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் மிஷினு. அதுவே இப்போ நான் டைட் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இது மாதிரி நல்லா ஃபுல்லாக உங்களால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிவிட்டு நீங்கள் தச்சு பாருங்கள். உங்களுக்கு மெதுவாக தைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு ஸ்பீடு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடும். இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து அதிகமாக வராது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மிஷின் வந்துட்டு பவர் வந்து அதிகமாக வந்து ஃபோர்ஸாக போகாது. இப்போ தைச்ச உடனே சொயான்னு போகும் இல்லையா, அது மாதிரி போகவே போகாது. இது கரெக்டாக கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு புது மிஷினாக இருந்தால் பிரச்சனை இல்லை. எனது ரொம்ப ரொம்ப பழைய மிஷினு. நான் இந்த மிஷின் வாங்கினப்பவே செகண்ட் ஹேண்டுக்கு தான் வாங்கினேன். அதனால் இது என்னால் திருப்புறதுக்கோ டைட் பண்ணுறதுக்கோ லூஸ் பண்ணுறதுக்கோ கஷ்டம். இது நான் ஒரே இதாக டைட் பண்ணியே வச்சுருந்தேன் ஃபுல்லாகவே. இப்போ உங்களுக்காக ஃபுல்லாக லூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே இதை காட்டினேன். இது அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து போடணுன்றதுக்காக இந்த வீடியோ எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது 2 இருக்கும். சில மிஷினில் இப்போ வர மிஷினில் 3 கூட இருக்குது. நீங்கள் இதை கூட மாற்றி சேஞ்ச் பண்ணி போட்டு கூட உங்களுக்கு கண்ட்ரோல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் தேவையே படாது. நான் அந்த ஸ்க்ரூ திருப்பறது சொன்னேன் இல்லைங்களா, அது ஒன்று மட்டுமே போதுமானது உங்களுக்கு. அது ஒன்று நீங்கள் டைட் பண்ணாலே உங்களுக்கு கண்ட்ரோல் உங்கள் கைக்கு வந்துடும். ரொம்ப ஸ்லோவாகவே போக ஆரம்பிச்சுக்கும். இதை நான் அப்படியே தச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே வீடியோ எடுத்தேன். அதனால் கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். பாய்.